யூதாசுடைய மரணத்தை இன்னைக்கு வந்து ஒரு கேள்வியாக வைக்கிறார்கள். யூதாசுடைய மரணம் அப்படின்னா நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா அதில் 27ஆம் அதிகாரத்தில் 5வது 6வது வசனத்தில் யூதாஸ் வந்து நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே வந்து அவன் வந்து கீழே வயிறு வெடித்து குடல் சரிந்து தலைகீழாக விழுந்து மரித்தான் அப்படின்றத கூட நம்ம பார்க்குறோம். குடல் சரிந்து மரித்தானா, தலைகுப்புறாக அவன் விழுந்தானா, தூக்கு போட்டு செத்தானா, இதெல்லாம் வந்து கேள்விகள். அதில் கூட இது மாதிரி கேள்வி கேட்கும்போது வந்துட்டு இந்த விந்தையை எப்படி கிறிஸ்தவம் வந்து விளக்க போகுது அப்படிலாம் வந்து இன்னைக்கு நல்லா எழுதியிருக்காங்க. நல்லா எழுத்து திறமை இருக்குது, எழுதியிருக்கிறாங்க. ஆனால் கூட இன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முதல்ல ஒரு விளக்கத்தை நம்ம சொல்லிட போகிறோன்னே சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சில கேள்விகளுக்குள்ள போவோம். ஆக்சுவலாக யூதாஸை பற்றி பேசும்போது அடிஷ்னலாக நம்ம சில காரியங்களையும் நம்ம பேசணுன்னே. அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இது யூதாஸுடைய மரணம் அந்த காரியங்கள் முதல்ல மரணத்தை பற்றி பேசிடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த இதுலேயே சில கேள்விகள் இருக்கிறது. முதலாவது மரணம் வந்து யூதாஸுடைய மரணம் 2 பகுதியில். அதாவது ஒன்று நம்ம பார்க்குறோம் மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதும் அப்போஸ்தலர் நடபடிகளை சொல்லப்பட்டிருக்கிறதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயங்களை சொல்லப்படுது. ஒன்று நாண்டு கொண்டு செத்தான் என்றும், ஒன்று தலைகீழாக விழுந்து வயிறு வெடித்து குடல் சரிந்து செத்தான் அப்படின்னு 2 விஷயம் சொல்லப்படுது. முதலாவது 2 பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் எழுதப்பட்ட ஒரு விஷயம். அவர்கள் இருக்கிற பொழுது என்ன நடந்தது என்ற சம்பவம் அறிந்திருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் கூட கிடையாது. சொல்லப்போனால் நமக்கு உபதேசங்களாக இருக்கக்கூடிய வேறு பல விஷயங்கள் இருக்கும்போது இது ஒரு சம்பவம், நடந்த சம்பவத்தை குறித்து எழுதும்போது இந்த சம்பவம் எல்லாரும் அறிந்திருக்கிறவர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற டைமில் தான் இது எழுதப்படுது. அப்போ நிச்சயமாக வந்து 2 விஷயத்தை நம்ம சொல்லும்போது இது 2 உண்மையாக இல்லாத பட்சத்தில் யாருமே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நாண்டு கொண்டு செத்தான் என்பதும் அவன் தலைகளாக விழுந்து வயிறு வெடித்து குடல் சரிந்து செத்தான் என்பது 2மே வந்து அவனுடைய அந்த மரணத்தினுடைய தருவாயிலே நடைபெற்ற சம்பவம். இப்போ மத்தேயு எழுதும் பொழுது இப்போ நம்ம பொதுவாக வந்து நம்ம நார்மலாக சொல்லுவோம் மாடியிலேருந்து விழுந்து செத்து போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு டாக்டர் வந்து அவர் பார்த்து செக் பண்ணும்போது மாடியிலேருந்து விழுந்ததுனால அவன் சாகலை. ஆக்சுவலாக வந்து மாடியிலேருந்து விழுந்து கீழே இருக்கிற ஒரு கம்பி அவன் வயிற்றுல ஏறி அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டாக வரணும் அப்படின்னா இப்படி தான் கொடுக்க முடியும். அவனுடைய அந்த ஆக்சுவல் இது என்னன்னா அவன் விழுந்ததுனால அவன் கம்பி வயிற்றுல ஏறி மரித்தான். கண்டிப்பாக அதுதான் அவனுடைய இது. மாடியிலிருந்து விழுந்து அவனுக்கு ஒரு பெரிய அடி விழுந்திருக்காது, இல்லது வேற ஏதோ ஒரு காரிய சம்பவம் நடந்திருக்கும். ஆனால் அவனுடைய மரணம் எப்படி சம்பவிச்சது? இது வழக்கமாகவே சொல்றது தான். வீட்டில் உட்காந்துருக்கும் போதே அப்படியே செத்துட்டாரியா, திடீர்னு செத்துட்டாருன்னு திடீர்னு சாக மாட்டார். ஏதாவது வந்து ஹார்ட் அட்டாக் வந்து டாக்டர் தான் எழுதணும். டாக்டர் தான் எழுத முடியும். அவன் திடீர்னு வீட்டில் இருக்கும்போது மறித்து விட்டார். நீங்க சொன்னது போல வீட்டில் இருக்கும்போது மரணம் அடைந்து விட்டார். தான் அவர் திடீர்னு மறிச்சிட்டார், நெஞ்சு வலி வந்து செத்துட்டார் அப்படிமா டாக்டர் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட்ல பிளாக் இருந்தது. இப்படி பல விஷயங்களை நம்ம சொல்றது பார்க்கலாம். அப்போ வந்து வீட்டில் இருக்கும்போது இறந்துட்டார் அப்படின்றதெல்லாம் அங்கே சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒவ்வொரு ரிப்போர்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்போ மத்தேயு வந்து பொதுவான ஒரு விஷயம், முதல்ல வந்து அந்த யூதாஸ் என்பவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த பிறகு குற்ற மனசாட்சியுடையவனாக அவன் என்ன செய்யறான்னா முதல்ல போய் அவன் ட்ரை பண்றது என்ன, நாண்டு கொண்டு சாகும்படி தான் அவன் வந்து தன்னை ஒப்பு கொடுக்குறான். முதல்ல அவன் தூக்கு போட்டுக்கிட்டான். தூக்கு போட்டு அந்த இடத்துல நடைபெற்ற சம்பவங்களை நாம வந்து கொஞ்சம் அந்த சிந்தனைக்குரிய விஷயங்கள் சிலதை வந்து நேரடியாக படித்த உடனே புரிஞ்சுக்கலாம். சில விஷயங்களை நம்ம அந்த அந்த வசனங்களுக்குள்ளாக போய் ஓகே இந்த சம்பவம் இந்த 2 விஷயங்கள் இருக்குன்னா ஓகே இப்படி நடந்திருக்குது அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடியும். இது சாதாரணமான விஷயங்கள் தான். எந்த ஒரு வார்த்தைக்கு இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், காதுள்ளவன் கேட்க கடவன், ஏற்கனவே நம்ம பேசணும். காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லியிருக்கே, அப்போ காது இல்லாத இருப்பானா இல்லை, அப்போ காதுள்ளவன் கேட்க கடவனா என்ன அர்த்தம் அதை நம்ம புரிஞ்சுக்கணுமே. அப்பனா இதுதான் அர்த்தம், மனது இருக்கிறவங்க கேளுங்கன்னு தான் அர்த்தம். இதுதான் வந்து அந்த வசனத்துக்குள்ள சிந்தனை செலுத்துது. அப்ப இந்த 2 வசனங்களையும் நம்ம நினைக்கும் போது இங்கே நமக்கு நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, அவன் நாண்டு கொண்டு சாகும்படியாக அவன் தொங்கினாலும் அவனுடைய மரண தருவாயில அவன் வந்து மறிக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த கழுத்து இருக்கிற நிலைமையில ஒருவேளை அவனுடைய கயிறு கட்டாகி அவன் விழுந்த இடத்துல தலைகளாக விழுந்த இடத்துல அவனுடைய அந்த வயிறிலே ஏதோ ஒரு கூர்மையான காரியம் வந்து குத்தி அவனுடைய குடல் சரிந்து அவன் மரணம் அடைந்திருக்கிறான். அப்போ 2ம் இணைஞ்சு தான் நம்ம அங்கே பார்க்குறோம், வேற ஒன்றுமே கிடையாது. இது வந்து
இந்த சூழ்நிலைகளோடு கூட சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இங்கே அப்போஸ்தலனாகிய மத்தேயு எழுதும் பொழுது இந்த காரியத்துல அவனுடைய அவனுடைய மரணத்துக்கு மூல காரணம் என்ன? அவன் தூக்கு போட்டதுதான். அவன் வந்து தூக்கில தொங்கினதுதான் முதல் காரணம். இது நார்மல் ரிப்போர்ட். அதுதான் நார்மல் வீட்ல இருக்கும்போது இருக்கிற ரிப்போர்ட். நாண்டு கொண்டு செத்தான் அப்படிங்கிறது அவனுடைய அந்த முழுமையான ஒரு விஷயம். ஆனால் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லூக்கா. லூக்காவை குறித்து வாசிக்கிறான். அவர் வந்து ஒரு டாக்டர். ஒரு டாக்டராக அவருடைய பார்வையில் அதே விஷயத்தை அவர் எழுதும் பொழுது இன்னும் கூட அதனுடைய மூல காரியம் என்ன நடந்திருக்கு, ஒருவேளை அவன் ஆண்டு கொண்டு மரணம் அடைகிற நேரத்துல கூட அவன் அந்த கயிறு கட்டாய் விழுந்திருந்து தப்பிச்சிருந்திருப்பான். ஆனா அது கீழே இருந்த கல்லுல அவன் குத்தி அவனுடைய வயிறு கிழிக்கப்பட்டு, ஒருவேளை கூர்மையான ஏதோ ஒரு பொருள், அது கல்லா இருக்கலாம் அல்லது வேற ஒரு பொருளா கூட இருந்திருக்கலாம், அதுல அவனுடைய வயிறு குத்தப்பட்டு குடல் சரிந்துதான் அவருடைய மரணம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஒரு ஆத்தன்டிக்கான ரிப்போர்ட்டா வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது ரெண்டையும் இணைச்சுதான் நம்ம பார்க்கிறோம். ஒரு விஷயத்த ரெண்டு பிரிவுகளாக நம்ம சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து அவன் ஆண்டு கொண்டானா, உண்மையா தூக்கு போட்டு கொண்டானா, தூக்கு போட்டு தான் செத்தான். அப்ப தூக்கு போட்ட நிலைமையிலேயே அங்கேயே மரித்து போனானா, அதுதான் அங்க கொஞ்சம் மாற்றம் அடையுது. அதனுடைய உண்மையா அதுல என்ன நடந்தது என்பதையும் அடிஷனலான ரிப்போர்ட்டாக நமக்கு லூக்கா வந்து அவருடைய அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நமக்கு தெளிவாக கொடுக்கிறார். முதல்ல லூக்கா சுவிசேஷமும் லூக்கா எழுதின அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ரெண்டு லூக்கா சுவிசேஷம் லூக்காவுடையது. அது பவுல் எழுதினது இல்ல. நிறைய பேர் வந்து விஷயமே தெரியாம அது பவுல் எழுதினதுன்னு சொல்லுவாங்க. அதான். அதனால விஷயம் நமக்கு நல்லா தெரியும் போதுதான் வந்து இந்த காரியங்களை நம்ம சரியா புரிஞ்சு. லூக்கா வந்து ஒரு டாக்டருடைய ரிப்போர்ட் படி ஒரு டாக்டர் அதை புரிந்து ஒரு விஷயத்தை வந்து கேட்டு எழுதும்போது இதுதான் நடந்திருக்கு இந்த சம்பவத்துல, அவருடைய மரணத்தினுடைய நிகழ்வு இதுதான். அப்ப ரெண்டும் நடந்திருக்கு. நாண்டு கொண்டதும் உண்மைதான். அவருக்கு தலைகளாக விழுந்து அவனுடைய வயிற்று பகுதியில ஏதோ ஒன்று குத்தி அதன் மூலமாக கூர்மையான காரியங்கள் குத்தி அவன் வந்து வயிறு வெடித்து குடல் சரிந்து செத்தான் அப்படிங்கிறதும் உண்மைதான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வேதம் தெளிவா தான் சொல்லியிருக்கு. இதைதான் நம்ம சொன்னோம், ஆழ்ந்த கொஞ்சம் சிந்தனைகளை செலுத்தணும் அப்படிங்கிறது. இதுல கூட இன்னும் சில கேள்விகள் கூட இருக்கு அப்படின்னு சொன்னோம்லன்னா, அது அடிஷனலா பாத்தீங்கன்னா அவன் வந்து இன்னும் வசனத்துல வாசிக்கும் பொழுது அதுல சொல்லப்படுகிற விஷயம் பாருங்க, தேவாலயத்திலே அவன் காசை எரிந்து விட்டு நாண்டு கொண்டு செத்தான். அவங்க கேட்கிற வைக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, அநீதத்தின் கூலியை சம்பாதித்தான். அது வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்துட்டு ஆனா மத்தேயுல வந்துட்டு அந்த காசை வந்து எரிந்து விட்டான் அப்படின்னு இருக்கு. எரிஞ்சிட்டானா சம்பாதிச்சானா அப்படின்றதுதான் இப்போ அதுல வந்து வைக்கிற கேள்வி. அதுல வசனம் ரொம்ப அப்போஸ்தலர் அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்துன்னு இருக்கு. குறிப்பா அதுதான், அத நிலத்தை சம்பாதித்து அதுக்கு பிறகு அவன் வந்து மரணம் அடைந்தான் அப்படிங்கிற மாதிரி எழுதப்பட்டதா இவங்க சொல்லப்படுகிறது பாக்குறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கை. ஆனால் மத்தேயு சுவிசேஷத்துல எழுதும் போது அவன் காசை எரிந்து விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த காசுல வந்து அவனுக்காக ஒரு நிலத்தை வாங்கினாங்க அப்படிங்கறத பாக்கணும். இதுதான் வந்து வித்தியாசம். அவன் சம்பாதித்தானா அல்லது அவன் வந்து எரிந்து விட்டானா அப்படிங்கறத இப்ப கேள்வி. இப்ப நம்ம நிறைய நேரத்துல நம்ம சொல்றோம், ஏய் உங்க அப்பா பெரிய பாவத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எப்படி இது பாவத்தை வந்து எங்கேயாவது வாங்கி சம்பாதிக்க முடியுமானா முடியாது. அப்ப என்னன்னா அவன் செய்த பாவத்தினுடைய விளைவுகளை அவன் பிள்ளைகள் அனுபவிக்குது. அவங்க அப்பனோட பாவத்தை அனுபவிக்கிறாங்க, இல்லாட்டி இவன் முன்னாடி செஞ்ச பாவத்தை இப்ப அனுபவிக்கிறான் இப்படிலாம் சொல்லுவாங்க. இவன் செஞ்ச பாவத்தை அனுபவிக்கிறான், செஞ்ச பாவத்துக்கான பலனை அனுபவிக்க. பலன் எல்லாம் எங்க இருந்தது? சேர்த்து வைக்கப்பட்டதே இல்லை. அப்போ ஒரு இந்த இடத்துல சொல்லப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னா, அவன் உண்மையாலுமே அவன் தன்னுடைய பணத்தை எரிந்து விட்டு போனதுதான் உண்மை. ஆனால் அந்த பணம் அவனுடைய பணம். அதனாலதான் அவனுடைய பணத்தை அவனுடைய இதுலயே அதை வந்து ஒரு இடத்த வாங்குறத நம்ம பார்க்கணும். அது யூதாசனுடைய நிலம் தான். யூதாசனுடைய கிரயத்தினால அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிரயத்துல வாங்க பாப்பா. யாரு சம்பாதிச்சது மாதிரி? அது யூதா சம்பாதிச்சது மாதிரிதான். அதனாலதான் வந்து பின்னாட்கள்ல அப்போஸ்தலர் நடவடிக்கை எழுதும் போது அவன் அநீதத்தின் கூலினா ஒரு நிலத்தை சம்பாதிச்சான். அவன் பேர்ல இடத்த வாங்கி போட்டாங்க, அவனோட தான் அது. ஆனா அது அவன் சம்பாதித்தது தான். ஏன்னா அந்த கூலி அவனுடையது. அவன் சம்பாதித்த கூலி, அவன் காட்டி கொடுத்து ஆண்டவரை வந்து முத்தம் செய்து காட்டி கொடுத்த அந்த கூலியினால் பெறப்பட்ட அந்த பணத்தினால் வாங்கப்பட்ட ஒரு நிலம். அதனால அவனுடைய சம்பாதியத்தில் வாங்கப்பட்டது. அதைத்தான் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கை அவனே போய் இடத்த கிரயம் பண்ண அப்படிங்கிறது அல்ல அதோடைய அர்த்தம். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம நடைமுறையில பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஒரு வழக்க சொல்லாவே எதுவுமே வந்து நம்ம வழக்கத்துல சொல்லும் பொழுது இப்படிதான் சொல்லுவான், அநியாயமா சம்பாதிச்சான் அப்படிமோ. அவன் அநியாயமா சம்பாதிச்சான்றது அங்க தெரியாது. சம்பாதிப்பது அப்படிங்கிறது வந்து பணம் மட்டும் இல்ல, பணம் மட்டுமே இல்லை.
சாபம், பலன்களையும் சாபங்களையும் எல்லாத்தையுமே அவன் சம்பாதிச்சுதான் அவன் அனுபவிக்கிறான். அவன் எதை விதைச்சானோ அதை அறுக்கிறான். நிறைய இடத்துல சொல்லுவோம், எதை விதைச்சானோ அதை அறுக்கிறான் அப்படின்னு. எதை விதைச்சு எதை அறுக்க முடியும்? எதை விதைச்சாங்க, எதை விதைச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நெல்லையா அப்படின்னு கேட்க முடியுமா? நீ என்ன விதைச்சு அதை அறுக்கிற அப்படின்னா பலன்னு அர்த்தம், நீ செய்த செயல்னு அர்த்தம். பார்த்தீர்களா அங்கே ஏதாவது விதை இருக்கிறதா அப்படின்னு கேட்டோம்னா எப்படி இருக்கும்? அங்க ஏதாவது வளருமா அப்படின்னு. அப்ப என்ன விதைச்சு அதை அறுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ செஞ்ச செயல்களுக்கு நீ பலன் அனுபவிக்கிறேன்னு அர்த்தம். இதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள். இதை நம்ம பேச்சு நடையில நம்ம பேசக்கூடிய விஷயங்கள். இதைத்தான் வேதத்துல சொல்லப்பட்ட உடனே இதை குற்றம் சொல்லணும், குறை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி போறதை பார்க்கணும். கண்டிப்பா. இன்னும் அடிஷனலா கூட ஒரு சில மக்கள் சொல்லுவாங்க, உங்க இயேசு கிறிஸ்துவ யூதாஸ் மட்டும் காட்டி கொடுக்கலன்னா அவர் மரிச்சிருக்கவே மாட்டார். அப்போ யூதாஸ் தான் இயேசுவை விட ரொம்ப முக்கியமானது. ஏன் யூதாஸ் தாங்க இயேசு சிலுவையில் அறையதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லுகிறத பாக்குறோம். ஆக்சுவலா இது அறிவு குறைவானவர்களுடைய இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஒருவேளை யூதாஸ் அங்க காட்டி கொடுக்கலனால வேற ஒருத்தங்க காட்டி கொடுத்திருப்பான். இதுல ஒரு இதுவும் இல்லை. யூதாஸ் அங்கே நியமிக்கப்பட்ட போது அவன் காட்டி கொடுத்தது, அவன் அந்த இடத்துல பிசாசுடைய சத்தத்துக்கு அவன் செவி கொடுத்தான். பிசாசு இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்துல அல்லது இயேசுடைய மரணத்துல அவன் என்ன நினைச்சான்? தன்னுடைய வெற்றி இருக்கும்னு நினைச்சான். ஆண்டவர் அந்த மரணத்துலதான் அவனுக்கு தோல்வியை வைத்திருந்தார். அது அவனுக்கு தெரியாது, அந்த ரகசியம் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிந்திருக்குமானால் இயேசுவை அவன் சிலுவையில் அறைகிறதுக்கோ அல்லது அவரை காட்டி கொடுக்கோ அவன் ஒப்புக்கொண்டிருக்க மாட்டான். அவன் தன்னுடைய மனிதனை ஏவி இருக்க மாட்டான். அப்ப பிசாசுக்கும் தெரியாது பிசாசனுடைய அந்த அழிவு, பிசாசனுடைய மரணம் அல்லது பிசாசனுடைய தோல்வி என்பது சிலுவையில தான் இருக்குது அப்படிங்கிறது பிசாசுக்கு தெரியாது. அப்ப பிசாசனுடைய திட்டம் என்ன? தேவனுடைய குமாரன் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார், இவரை இந்த உலகத்துல இருந்து சீக்கிரம் அழிச்சிட்டோம்னா நம்ம வெற்றி பெற்றுருவோம். எப்படி இது வரைக்கும் இருக்கிற தீர்க்கதரிசிகள்லாம் அழிஞ்ச உடனே அவங்களுடைய இது முடிஞ்ச உடனே புதுசா வருவாங்க, அப்ப நம்ம அடுத்தது பாத்துக்கலாம். இப்ப கடைசியா இயேசு வந்திருக்கிறார், தேவனுடைய குமாரன் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார், இவரை ஜெயிச்சுட்டா போதும், அதுக்கப்புறம் இந்த மனிதர்களை மீட்கவே முடியாது அப்படிங்கிற திட்டம் தான் அவனோட. அதனாலதான் சிலுவையினாலே அவனுக்கு ரொம்ப பயம். சிலுவையில இயேசு மரித்தார் அப்படின்னாலே பிசாசு நடுங்குறான். ஏன் பிசாசுக்கு அந்த நடுக்கம் அப்படின்னா சிலுவையில தான் அவனுடைய தோல்வி. இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்துக்கு முன்னாடியும் பிசாசுக்கு பிரச்சனை, சிலுவை மரணத்துக்கு பிறகும் அதை எப்படியாவது மனிதர்கள்ட்ட இருந்து மறைக்கணுங்கிறதுல பிசாசு ரொம்ப திட்டமா. இதை நம்ம ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டிய விஷயம். பிசாசு முன்பாக இயேசுடைய மரணத்தின் மூலமாக அவனுக்கு ஜெயம் இருக்கும்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் அவன் எதுல ஜெயம் இருக்கும்னு அவன் நினைச்சானோ அதே இதன் மூலமாக அவனை தோல்வி அடைய செய்து இயேசு ஜெயித்தார், சிலுவையில வெற்றி சிறந்தார் அப்படின்னு வேதம் சொல்லு. கண்டிப்பா அதுலதான் மனுகுலத்தினுடைய மீட்பு இருக்கு. அப்போ பிசாசு திட்டம் பண்றான், நம்மளுடைய தோல்வியை இந்த சிலுவை நாள் வருகிற ரட்சிப்பை சிலுவை நாள் வருகிற மீட்பை மனு குலத்திலிருந்து நீக்கணும். அப்ப அதுக்கு பிறகு அவன் என்ன திட்டம் பண்றான்? இயேசு சிலுவையில மரிக்கலன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இயேசு சிலுவையில மரிக்காம இருந்துட்டாரு, அவரை எப்படி வேணாலும் நம்ம புகழலாம், ஆனா சிலுவை மட்டும் வேண்டாம், சிலுவையோட மரணம் மட்டும் வேண்டாம். முன்னாடி எல்லாம் வேற, பின்னாடிய திட்டம் எல்லாம் வேற. அப்ப சிலுவை மரணத்திற்கு வெளியே அதான் சொல்லப்படுது, சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக மடமையாக இருக்கும், ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலன். சிலுவை இல்லாம ரட்சிப்பு இல்ல, மனுகுலத்தினுடைய மீட்பு கிடையாது. சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தம் இல்லாம மனுகுலம் மீட்கப்பட முடியாது. அப்ப மனுகுலம் மீட்க பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற மனுகுலம் மீட்கப்பட்டு கடவுளோடு கூட இணையணும்னா அது இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே கிடைக்கக்கூடிய இது பிசாசுக்கு தெரிந்ததுனாலதான், அவனுடைய தோல்வி அவன் அறிந்தபடினாலதான் இந்த சிலுவையை இல்லாது ஒழித்து விட வேண்டும், இந்த சிலுவை மரணத்தை மனிதர்கள் விசுவாசித்து விடக்கூடாது என்பதிலே அவன் ரொம்ப திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறான். அது இன்றைக்கு வரைக்கும் அவன் போராடி கொண்டிருக்கிறான். இயேசுடைய சிலுவை இல்லாதபடிக்கு ஏதாவது நம்ம காமிக்கலாமா? வேற இயேசுவை காமிக்கலாமா? பைபிள் சொல்லுது அவர்கள் வேறொரு இயேசுவை காண்பிப்பார்கள். இயேசுவை சிலுவையிலிருந்து மறைச்சு சிலுவையினுடைய உபதேசத்தை மறுதளிக்கிற எந்த தந்திரமும் பிசாசுடைய தந்திரம், அவனுடைய திட்டம். ஏன்னா அவன் அப்பதான் அவனுடைய வெற்றி அவன் என்ன பண்றான்? தோல்வியை மறைத்து விட்டால் முழுமையான மனுகுலத்தையும் அவன் நரகத்துக்கு கொண்டு போயிடலாம், நரகத்தை நிரப்பிடலாம். அவனோட திட்டமே அதான். தன்னோட கூட எப்படியும் தனக்குன்னு ஒரு நரகம் இருக்கு, அப்ப அவனும் மனிதர்களையும் சேர்த்து அதுல நிரப்பிடுவோம் அப்படிங்கறது அவனோட திட்டம். அந்த திட்டத்துக்கு தான் அவன் என்ன பண்றான்? சரியான மீட்பின் திட்டத்தை அவன் மறைக்க விரும்புறான். அதனால இயேசு அற்புதம் செய்தாருன்னு சொல்லலாம், இயேசு இன்னும் உயிரோடு இருக்காருன்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். ஆனால் இயேசுடைய சிலுவை மரணம் அங்க பிசாசு நடுங்குவான், அங்க அவனுக்கு ஒரு பயம்.
ஏன்னா அதுதான் அவனுடைய தோல்வி, அவனுடைய எண்டு. அது முடிஞ்சது. அங்க அவன் தோல்வி அடைந்து விட்டான். அதை விசுவாசித்து விட்டால், மனிதர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் நித்திய மீட்புக்குள்ள போக முடியும். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, அவருடைய கடவுளுக்கும் அவர்களுக்குள்ள இருந்ததான பிரிவுகள் நீக்கப்பட்டு அவர்கள் கடவுளோடு இணைய முடியும். அந்த பலிதான், அந்த ரத்தம் சிந்துதல் தான் நம்ம மீட்டுக்கொள்ளும் அப்படிங்கறதான் எல்லா தீர்க்கதரிசனமா சொன்னாங்க. எல்லா தீர்க்கதரிசிகளும் சொல்லியிருக்கிறாங்க. அது அற்புதமான ஒரு விஷயம். அதனாலதான் சிலுவை 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 குறித்து மேன்மை பாராட்டுகிறோம், வேற ஒண்ணுமே இல்லை. அதான் அந்த சிலுவைன்னா நம்ம உடனே நினைச்சு கூடாது, சிலுவைன்ற கிராஸ் மரம் அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேர் அந்த சிலுவைன்னா சிலுவை டாலரை போட்டுக்கணும், இல்லாட்டி சிலுவை பெரிய சிலுவை மாட்டேங்க, இது அல்ல. நம்ம சொல்லலாம் சிலுவையிலே நடைபெற்ற சம்பவம், சிலுவை கிடைக்கப்பட்ட மீட்பின் வெற்றி, அதுதான் நம்ம இங்க முக்கியப்படுத்துறோம். அதனாலதான் சிலுவை அப்படிங்கிறோம். அந்த சிலுவையில கிடைத்த அந்த மீட்பு தான் நமக்கு பெருசே ஒழிய வேற ஒண்ணுமே கிடையாது உலகத்துல. அதனால இந்த காரியங்கள்லாம் எந்த முரண்பாடும் இல்லை. இது கடவுளுடைய அந்த மீட்பின் திட்டம் நமக்கு வெளிப்பட்டு இருக்கு. அது நமக்கு தெரியுது தானே. அதை மீட்பை மறைத்ததே சாத்தான் தான். தேவன் மறைக்கல, தேவன் வெளிப்படுத்தினார். அதை மறைத்தது சாத்தான். நிச்சயமா.